மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழே, இதயத்தில் பகிர்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழே, இதயத்தில் பகிர்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர், துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர், கஷ்டங்களுக்கு மத்தியில் கண்ணிய வாழ்வு வாழ்ந்தவர், அவரே நமது புனித சூசேப்பர். இன்று நம் தாய் திருச்சபையானது தொழிலாளர்களின் தினமான இன்று தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசேப்பரை நினைவு கூறுகின்றது. ஒருவர் மற்றவரின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தினம் தினம் தம் தம் தகுதிக்கும் அறிவுத்திறனுக்கும் உடல் வலிமைக்கும் ஏற்ப உழைக்கும் கரங்களை போற்றும் நாள் இந்நாள். இறைவனின் படிப்பு தொழிலின் பங்காளிகளான தொழிலாளர்களை கரம் குவித்து வணங்கி வாழ்த்திடும் நன்னாள் இன்று. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்ற தூய பவுலின் கூற்று தொடக்க திருச்சபை உழைப்பிற்கு கொடுத்த மேன்மையை எடுத்துரைக்கிறது. கடவுள் அமைத்த நீதி மனிதன் நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு உழைத்திட வேண்டும் என்பது. இதற்கு திருக்குடும்பமும் விதிவிலக்கல்ல. புனித சூசேப்பர் தச்சு தொழில் செய்து அந்த உழைப்பை மூலதனமாக வைத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றுகிறார். நாம் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் திறமைதான் நம் செல்வம் என்ற மனநிலை வேண்டும். தொழிலை இழிவாக கருதாமல் தொழில் செய்வோரின் நேர்மை, அதை செய்யும் நேர்த்தி, மேலும் அவர்கள் அளிக்கும் உழைப்பையும் போற்றிட வேண்டும். இன்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் அடிமட்டத்திலே நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுவோம். எவ்வாறு புனித சூசேப்பர் அன்னையா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதேபோல் நம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். எனவே மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதுவதும் மனிதனை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக கருதுவதும் முற்றிலும் தவறானதாகும். நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம், அதனை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்கின்ற தொழிலை
நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழிலாளரான புனித சூசையப்பரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் மகிழ்ச்சி நிறைந்த இந்நன்னாளிலே தொழிலாளரான புனித சூசையப்பரையுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்று நம்முடைய பங்கின் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் நாம் சீரும் சிறப்புமாக பெருமகிழ்வோடு நாம் இந்த நாளை கொண்டாடி புனித சூசையப்பருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய அருளாசியை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த நாளிலே நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். புனித சூசையப்பர் வழியாக நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அனைத்து மக்களையும் இறைவன் தொடர்ந்து தொழிலாளர் புனித சூசையப்பர் வழியாக நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும். உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் வேலைகளையும் நிறைவாய் ஆசிர்வதித்து இறைவன் நம்மை இந்த ஆண்டு முழுவதுமாக வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியின் வழியாக வேண்டி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அதே வேளையிலே இன்று உலகமானது மே தினத்தை கொண்டாடுகின்றது. உலகில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களையும் உழைப்பவர்களையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்படைப்போம். புனித சூசையப்பருடைய பாதுகாவலில் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் இறைவன் அருளையும் ஆசிரையும் நிறைவாய் இந்த நாளிலே பொழியும்படியாக அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இந்த சிந்தனையோடு நாம் இந்த திருவிழா திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். அதற்கு முன்னதாக நம்முடைய பலவீனங்கள், குற்றம், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த திருவிழா திருப்பலியை தூய உள்ளத்தோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லா உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எண்ணிக்கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றக்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நரங்களிலே
இன்றைய இந்த திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஏ ஆரோக்கியராஜ் அவருடைய நலன்களுக்காகவும், ஏ பதுவைநாதன் தனச்செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாகவும், மேலும் நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் கடவுளை ஒரு தொழிலாளியாக சித்தரிக்கிறது. உலகையும் அதில் வாழும் அனைத்தையும் படைத்து அவற்றின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து உழைப்பவர் கடவுள். கடவுளோடு இணைந்து உடன் உழைப்பாளியாக வாழ உழைப்பின் மேன்மையை நாம் உணர அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுக்கிறோம். முதல் வாசகம். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 மற்றும் 2ஆம் அதிகாரம் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
களி கூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீது சேரும் அபத்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். உம்மடியார் மீது சேரும் அபத்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். நாங்கள் செய்தவற்றில் தேர்ச்சியை அளித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்தவற்றில் தேர்ச்சியை அளித்தருளும். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழிலாளரான புனித சூசையப்பரின் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புனிதரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளரான புனித சூசையப்பரை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருக்கு எத்தனையோ பெயர்கள். ஆனால் இன்று சிறப்பாக புனித சூசையப்பரை தொழிலாளர் என்று நாம் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி புத்தகத்திலே 4 நற்கருணை மன்றாட்டுக்கள் இருக்கின்றன. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான்
நம்முடைய இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் மன்றாட்டில் மட்டும் இருந்த அனைத்து புனிதர்களின் பெயர்களோடு இருந்த புனித சூசையப்பரின் பெயரை 2, 3, 4 இந்த 4 மன்றாட்டுகளிலும் புனித சூசையப்பருடைய யோசேப்பு என்று சொல்லி அந்த பெயரை இணைத்து எல்லா திருப்பலிகளிலும் புனித சூசையப்பர் நினைவு கூறப்பட வேண்டும் என்று பணித்தார்கள். இது எதை காட்டுகிறது? புனித சூசையப்பர் திரு அவையிலே அன்னை மரியாவை போன்று ஒரு வல்லமை மிகுந்த சக்தி வாய்ந்த, நமக்காக இறைவிடம் பரிந்து பேசி நமக்கு அருள் வரங்களை பெற்றுத் தருகிற ஒரு வல்லமைமிக்க புனிதராக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர் தொழிலாளர் புனித சூசையப்பரை பற்றி 3 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதலாவதாக, புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே திருக்குடும்பத்திலே ஆசீர்வாதமாக திகழ்ந்தார். இரண்டாவதாக, புனித சூசையப்பர் ஒரு நீதிமானாக வாழ்ந்தார். மூன்றாவதாக, புனித சூசையப்பர் ஒரு கடின உழைப்பாளியாக வாழ்ந்தார். முதலாவதாக, ஆசீர்வாதம் மிக்கவராக வாழ்ந்தார். எப்படி? அந்த திருக்குடும்பத்திலே கடவுளுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அது இதுவாகத்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் சந்தித்தாலும் சரி, அத்தனை துன்பங்களையும் அவர் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவுக்கு ஆசீர்வாதமாக திகழ்ந்தார். குழந்தை இயேசுவை வளர்த்தெடுப்பதை, வளர்ப்பு தந்தையாக விளங்குவதில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆசியாக விளங்கினார். இன்னும் தன்னை தேடி வந்த எத்தனையோ மக்களுக்கு தன்னுடைய உழைப்பின் வழியாக ஆசீர்வாதமாக விளங்கினார். எனவேதான் புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். எல்லா மக்களுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தார், இறைவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டதை. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே புனித சூசையப்பரை போல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமிக்கவர்களாக வாழ இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும், மனைவி கணவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில குடும்பங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கணவர் வாய்த்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட மனைவி வாய்த்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறந்தார்கள், பெற்றோர்கள் இப்படி நினைக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தோம், ஏன் எனக்கு இந்த பெற்றோர்கள் வாய்ச்சாங்க என்று அங்கலாய்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களுக்கு ஆசியாக விளங்க வேண்டும். எப்படி? நம்முடைய நற்செயல்களின் வழியாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் வழியாக, மற்றவருடைய துன்பத்திலே பங்கெடுப்பதின் வழியாக நாம் ஒருவருக்கு ஆசியாக விளங்க முடியும். இரண்டாவதாக, இந்த சூசையப்பர் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். நீதிமான், ஜஸ்ட் மேன் என்றால் என்ன? ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்று ஆண்டவருடைய கட்டளைகளை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து கடவுளுக்கு நெருக்கமாக வாழ்வதுதான் இந்த ஜஸ்ட் லைஃப், அதாவது நீதிமானாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டம் எதுவோ அதை ஏற்றுக்கொண்டார். தன்னிடம் கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றினார். குடும்பத்திலே அவர் நல்ல பொறுப்புள்ள கணவராக, வளர்ப்பு தந்தையாக இருந்தார். அதே நேரத்திலே கடவுளுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தார். எனவேதான் புனித சூசையப்பர் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் கடவுளுடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபையினுடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு கட்டளைகளை நாமும் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது
நாம் அந்த நீதிமானாக மாறக்கூடிய அந்த பயணத்திலே நாம் பயணிக்கின்றோம். நாமும் நீதிமானாக மாற முடியும் சூசையப்பரை போல. மூன்றாவதாக புனித சூசையப்பர் உழைப்பாளி. கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல புனித சூசையப்பரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடினமாக உழைத்தார். இந்த உழைப்பு தான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை ஒரு அடையாளம். எனவேதான் புனித புகழடிகிறார் தன்னுடைய திருமணத்தில் இவ்வாறு கூறுகிறார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடினமாக உழைத்தார், குடும்பத்தை பேணி வளர்த்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும். நாம் எத்தகைய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எத்தகைய ஒரு தொழிலை செய்பவராக இருந்தாலும் அதை பற்றி நாம் ஒருபோதும் அவமானப்படக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்து அந்த வேலையை நாம் திறம்பட செய்து நம்முடைய உழைப்பை அங்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் அங்கு செயலாற்றுகிறார். எனவேதான் இன்றைய பதிலுரை பாடலே பல்லவியாக இவ்வாறு நாம் சொன்னோம், ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியை தாரும். கடவுள் மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். கடவுள் மட்டுமே நமக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற அந்த பண்பை பெற்றவர்களாக வாழ முயற்சிப்போம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 பண்புகளையும் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே இருத்தி புனித சூசையப்பரை போல நாம் கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம். முதலாவது, நாம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, நீதிமான்களாக வாழ முயற்சிப்போம். மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழிலை வேலையை அன்பு செய்து நாம் ஒவ்வொரு நாளும் உழைப்போம். அதற்கு ஏற்ற ஊதியத்தை இறைவன் நமக்கு அருள்வார். ஆமென். குரத்திலே நாம் சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர தேவையான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அளிக்குமாறு என் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் அனைவரையும் உமது அன்பில் வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்பதற்கேற்ப உழைக்கும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையிலே உருவாக வேண்டும் என்றும், உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நற்செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்று உரைத்த தந்தையே, இறைவா கொத்தடிமைகள், குழந்தை தொழிலாளர்கள், முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காய், விடுதலைக்காய் நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்கவும், அவர்களின் வாழ்வு மேம்படவும், உரிமைகள் மதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, புனித சூசையப்பரின் குணநலன்களான நேர்மை, வாய்மை, பகிர்வு மனப்பான்மை, முழு ஆர்வம், கடின உழைப்பு போன்ற பண்புகளால் தொழிலாளர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். மனநிறைவின் ஊற்றே இறைவா, மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதாமல், மனிதனை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக கருதாமல், நாம் செய்கின்ற தொழிலை மதிக்கவும், அத்தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும் நாம் இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய தொழிலாளர் புனித சூசைப்பருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டு முழுவதும் எம் புனிதர் வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் இருந்து இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை தருவீராக. நாங்கள் செய்கின்ற தொழிலிலே, நாங்கள் செய்கின்ற வேலைகளிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களுக்கு எல்லா ஆசையையும் இந்த நாட்களிலே நிறைவாய் பொழிந்தருளும். ஆண்டவரே, இதோ எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நாடும் நல்ல உடலுள்ள நலனோடு வாழவும், தாங்கள் விரும்பி வேண்டி ஜெபிக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்தருளும். அன்பு ஆண்டவரே, புனித சூசையப்பரை போல நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழவும், நீதிமான்களாய் வாழவும், கடின உழைப்போடு நாங்கள் உழைக்கவும் எங்களுக்கு வேண்டிய ஆசிரியையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாய் தந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர் வழியாக நாங்கள் நம்மை வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உனக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பெருவிழா திருப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் கிரியைகளின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து எங்களை சொல்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கை பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உண்மை எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழா நாளிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவினிலா அந்த அன்னை கருதரைத்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினி. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. Thank you.
நிர்வையாகவே தூயவர் உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகளாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமடலும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனியை திருவுளமானி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, இன்று நாங்கள் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்ற எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய தொழிலாளர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் திருத்தூதரக பரிபாலகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
ஆண்டவரே, நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கும் குறிப்பாக இன்று எங்கள் பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எங்கள் பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேண்டுதல்களுக்கும் ஜெபங்களுக்கும் நீர் செவிசாய்ப்பீராக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் ஒரு நாள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் விழுந்தடைவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். Amen.
சிறப்பு ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உலகெங்கும் உள்ள படைப்பு அனைத்தின் மீது நீர் அன்பு காட்டுகின்றீர். உலகின் பல்வேறு இடங்களில் கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கும் எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். நாங்கள் உமது திருமுன் வந்து மன்றாடுகிறோம். இந்த வைரஸ் நோய் தொற்றை விரைவில் கட்டுப்படுத்தி இதனால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும். அவர்களது குடும்பத்தாரை அச்சத்திலிருந்து பாதுகாத்து நலம் தாரும். இறைவா, மருத்துவ வல்லுநர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் சிறப்பாக ஆசிர்வதியும். இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கான தக்க மருந்தை இவர்கள் விரைவில் கண்டுபிடிக்க உதவி செய்யும். இந்த கொள்ளை நோயிலிருந்து மனித சமூகத்தை காத்தருளும். அரசு மற்றும் தனியார் மக்கள் நல பணி அதிகாரிகளையும் பணியாளர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் இத்தருணத்திற்கு ஏற்ற சமூக பொதுநலப்பணி நடவடிக்கை எடுக்க துணை செய்யும். நலம் தரும் ஆரோக்கிய அன்னை மரியே, அச்சுறுத்தும் இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்கள் அனைவரையும் பாதுகாத்தருளும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்புவினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தொழிலாளரான புனித சோசேப்பரின் பாதுகாவலிலே நாடும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாசத்துக்கு உரிய அன்பு இறை மக்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நம்முடைய புனித தொழிலாளர் புனித சூசேப்பருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், குறிப்பாக FSJ அருட்சகோதரிகள், MC அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இன்னும் பாடற்குழு, இளையோர், மறைக்கல்வி வகுப்பு மாணவ மாணவிகள், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், வின்சென்ட் டே பால் சபையினர் அனைவருக்குமாக நான் ஆண்டவரிடம் புனித தொழிலாளர் சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்தேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பர் நமக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா உடல் நலனையும் ஆன்ம பலத்தையும், இன்னும் குறிப்பாக இந்த கொரோனா என்ற இந்த தொற்று நோயால் அவதிப்படுகின்ற துன்பப்படுகின்ற எல்லா மக்களையும் அவர் நினைவு கூர்ந்து இறைவனை பரிந்து பேசி
நமக்கு நல்ல உடல் சுகத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். மேலும் அன்புக்குரியவர்களே, மே மாதம் மாதாவின் மாதம். ஆகவே நம்முடைய திருத்தந்தை சிறப்பாக இந்த ஆண்டு நாம் குடும்பங்களில் ஒன்றாக இணைந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கிறார். நாம் எல்லோரும் நம்முடைய இல்லங்களில் இருக்கிறோம், அதிக நேரம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே நேரத்திலே மாலை 7 மணிக்கு ஒன்றிணைந்து இந்த ஜெப மாலையை நாம் ஜெபிக்க நாம் முயற்சிப்போம். அதற்கு உதவியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து என்று ஒரு வரம் வேண்டி என்று ஒரு கருத்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அந்த கருத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு அந்த கருத்துக்களுக்காக அன்னை மரி வழியாக மாதா வழியாக இறைவனிடம் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களுக்காக அன்னை மரியாவும் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுப்பார்கள். ஆகவே இந்த அறிவிப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய இல்லங்களில் அதிகமாக நாம் ஜெபங்களில் ஈடுபட முயற்சிக்க உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும். மீண்டுமாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறேன். திருத்தந்தையின் கருத்துக்காகவும் நமக்கு நல்லாயர் கிடைக்கும்படியாகவும் நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரின் நலனுக்காகவும் குறிப்பாக உழைப்பாளர்களுக்காக சிறப்பாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோடமிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, விடுதலைவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வரையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
வேண்டிக் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.